சோ இந்த வாட்டி வந்து கால் பண்ணி காஷ்மீர் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் போறேன்டா. அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்கடா நீங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் மூணாவது வாட்டி நீங்க தான் லடாக் இது அது சும்மா இது வாட்டி லேங் ஆயிருக்கு. எனக்கு இது மூணாவது வாட்டி. என்ன ஆக்சுவலி அங்கதான் வந்து பண்ண சிந்து இருப்பாங்க. எப்பவுமே கால் பண்ணி காஷ்மீர் வரேன் அப்படிமே. இந்த வாட்டி மச்சான் காஷ்மீர் வரேன் அப்படின்னு எத்தனை வாட்டி முதல்ல நீ வா அப்படின்னா டிக்கெட் போடுற வரைக்கும் நம்பிக்கை இல்லைங்க. அப்பெல்லாம் தெரியும் டிக்கெட் போடுற வரைக்கும் நம்பிக்கை இல்லை. டிக்கெட் போட்டோன்னு ஒரே ஜாலி ஆகி போச்சு. அது டிக்கெட் எப்போ இன்னைக்கு ஃபிளைட்டுக்கு இன்னைக்கு புக் பண்றோம். ஸோ டைம் வந்து பாருங்க ஏர்லி மார்னிங் 5 o'clock ஆச்சு. 7 நான் தனியா போறதுக்கு டிக்கெட் போட்டேன். பக்கத்துல வந்துட்டாங்க எல்லாரும் லைனா. உங்க பிளைட் இன்னைக்கு கேன்சல் ஆகுது சார். இல்ல அப்ப கேன்சல் ஆக கூடாது. காஷ்மீர் வரைக்கும் போயிடணுமா? அங்க ஓவர் ஸ்னோ ஃபால் ஆகுது. அதுல சொன்னதுக்கு அதெல்லாம் பே பண்ணிடலாம். நம்மளுக்கு ரூம் செலவுல இருந்து சாப்பாடு அது பண்ணிடுவாங்கப்பா. எனக்கு போய் இறங்கணுமே. நான் எவ்வளவு ஆசை தனியா காஷ்மீர் போயிருந்திருப்பா விட்டுருந்தா. ஆனா போக மாட்டான்னு வச்சுக்கோங்க. மச்சான் அந்த மாதிரிலாம் போன வெறுப்பு மச்சான். ஆக்சுவலி டிடிஎஃப் நான் முன்னாடில இருந்து நான் சொல்லுவேன் டிடிஎஃப் யாருமே சோலோ ட்ரிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த குரூப் ரைடை என்ஜாய் பண்ணவங்க சோலோ ரைட் பண்றது அப்படிங்கிறது ஃப்ரைடே போயிட்டு இருக்கிறவங்க குரூப்ல என்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப் ரைட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து பண்ண சோலோ ரைட் யாரும் பண்ணாதீங்க. அஜிமா பிளஸ் சொன்ன மாதிரி நாள் கழிச்சு உண்மையா இதை சொல்லி ஆகணும். நீ நானு அருண் மச்சான் ஆமா நேபாள் ரைட் அந்தமானுக்கு அப்புறம் நினைக்கிறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் அஜி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்ல நானு அஜி அருண் அண்ட் பாசித் ரொம்ப வருஷம் கழிச்சுடா. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வந்து பாருன்னா நாங்க ரைட் பண்றோம். பயங்கர ஹாப்பி. ஏர்போர்ட் போலாம். நேபாள் கையில ஆமா நாங்க இட்டு இருக்கோம். செம்ம வைப்ல இருந்தோம். கார்ல தான் போலான்னு நினைச்சோம். அந்த டைம் ஸ்னோ ஃபுல்லாமே ரோட் பிளாக்குங்களா. கார்ல எல்லாம் போக முடியாது. மாப்பிள்ளையோட கார்லயே வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் போலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு என்ன சொன்னேன் எதுக்குடா நம்ம அப்படி போகணும். நம்ம கார் தான் வந்து பண்ண குஜராத்ல இருக்க அந்த கார் எடுத்து போகலாம் அப்படின்னும். அப்புறம் பார்த்தா ரோட் ஃபுல்லா பிளாக்கு. ஸோ அதனால வந்து பண்ண அங்கேயே போய் ஏதாவது வண்டி எடுத்துக்கலாம். கஜால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போக முடியல. மேபி ஃபியூச்சர் போல இருக்குன்னா பயம் தெரியுமா? இந்த கை அடிபட்டு பார்த்தியா? இது எப்படா நான் சரி செஞ்சு அந்த க்ளவுஸ்லாம் போட போனதில்ல. சரி ஒரு பெரிய சைஸ் இன்னும் பெரிய சைஸ் வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாங்களாம் ஜாக்கெட் எதுவுமே வாங்கலை. ஏன்னா வந்து அங்கே ஒரு சூப்பர் கடை தெரியும் உங்களுக்கு. அந்த கடைக்கு போய் வாங்கிக்கலான்னு இருக்கும். எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன மண்டையெல்லாம் போட்டு மறைக்கிறீங்க. எனக்கு வந்து பண்ண நான் லைஃப் டைம் ஃபுல்லாமே நம்ம ஆமா ஏன்னா கண்டிப்பாக வரல. இவன் வாங்கின முடிவு நான் இப்போ அந்த சுச்சுவேஷன் தான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். நான் லைஃப் டைம் ஃபுல்லாக பத்திரமா வச்சு ரொம்ப வருத்துனா. ஆக்சுவலி அந்த ஒரு -40 டிகிரி 50 டிகிரின்னு சொன்னது வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னாங்க. -45 இல்லை -29 எனக்கு ஒரே குழப்பம். அப்போ நம்ம வாங்கினது -29 தான். எனக்கு என்னென்ன ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ -29 டிகிரி அப்படிங்கும் போது எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த ஸ்னோ பெய்யும் போது கூட வந்து பண்ண லைட்டாக போடும்போது லைட்டாக ஈரம் ஆகும் இல்லை. அப்போ அதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் கிடையாதா? இல்லைடா என்னன்னு தெரியல டிடிஎஃப். ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சின்ன ஜாக்கெட். செம்ம சீனாக இருந்துச்சுன்னா. அது இன்னைக்கு போட்டுட்டு வந்து பாரு. ஐயோ ஆக்சுவலி பவர் ரேஞ்சர்ஸ்ல லைன் ரேஞ்சர். ஆனா இந்த வருஷம் ஏதோ போன வருஷம் ஏதோ ரொம்ப கஷ்டமா முடிஞ்சாலும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே டிராவல் பண்றோம். ஆமாடா ஸ்டார்டிங்ல இருந்தே டிராவல் பண்றோம். நல்லா இருக்கு. ஆனா உள்ள வலிக்குது. ஆமா எனக்கும் கொஞ்சம் நிறைய வலிகள் இருக்கு. பார்த்து போய் அது வலிகள் எல்லாம் மறந்து நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ திருப்பி காட்டேன். பூமிக்கு வெளியே உள்ள செயற்கைக்கோள்கள் மூலம் பார்க்க விரும்புகிறீர்களா? அதாவது அங்கு ஒரு கார், மரம் அல்லது விலங்கு இருந்தால் கூட அதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பயன்பாட்டை பதிவிறக்கம் செய்து திறந்து நீங்கள் விரும்பும் இடத்தை உடனே பாருங்கள். இந்த பயன்பாடு இலவசம். பதிவிறக்கம் செய்து அனுபவித்து உங்கள் கருத்துக்களை எங்களிடம் பகிரவும். காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு என்னடா டிராஃபிக் இல்ல ரோடு போட்டுருக்காங்க போல. ஆனா சத்தியமா அங்க பெங்களூர் வந்து பண்ண ஒரு மினி மும்பைங்க. உண்மையாலே இந்த ட்ரிப் வந்து பண்ணா எனக்கு மட்டும் தான் ஹீலிங்கு. ஆனா இது கூடவே வந்து பண்ணா இன்னொருத்தருக்கு ஹீல் ஆகாதல. ஹீலிங் எனக்கு எல்லாருக்குமே ஹீலிங். கணக்கு படி பாத்துக்கிட்டா எனக்கும் ஹீலிங் ட்ரிப் தான்ப்பா. ஒருத்தரோட பிரேக்கப் எல்லாருக்கும் ஹீலிங் ஆகுது. இதான் ஐயோ ஒருத்தரோட பிரேக்கப் இங்க எல்லாத்தையுமே வழக்கம் போல எனக்கு தான் ஹீலிங் ட்ரிப் ஆகும். புதுசா மறக்கவே முடியல. நான் நினைக்கல மக்களே சைக்கோ நம்ம மும்பைல இல்ல தொலைஞ்சி எடுத்த தெரியல சைக்கோ லவ் பண்ணவரா லைஃப் நல்லா இருக்கும். நான் பேசுறேன். ஆனா உள்ளுக்குள்ள நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அது வேற விஷயம். மாப்பிள்ள பிரேக்கப் நானும் அருணும் ரொம்ப உண்மையா ஒருத்தர் சொல்றேன். லைஃப்ல வந்து
லவ் பண்ணாதீங்க சொல்றதா எங்கேயோ சம்மத்தியாட்டி வைக்கிருப்போம் போல அந்த மாதிரி தான். ஆமாம் ஓகே டியூப் நாங்கள் வந்து பண்ண டேரெக்டாக வந்து ஏர்போர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி கண்டென்ட் இல்லாமல் பெல் ஐக்கன் யூடியூப் சேனல் இருக்கும். செக் பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் vlog வந்துடும். ரெண்டா பல வாட்டி சொல்கிறேன் போடுறேன் முதல்ல மறக்காம லைக் பட்டன் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்டிட்டு உங்களுக்கு தோணுன விஷயங்கள்லாம் கமெண்ட் போடுங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் படிச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேங்க. லவ் யூ ஸோ மச். அஜி என்னதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் தான் சொல்கிறேன் சொல்லு. லடாக்கு சி காஷ்மீரே அது ஒரு காஷ்மீரில் மணாலி போயிருக்கோம்ல அப்படி சொன்னது அப்படியே ஒன்று தான் டேய் பிரிட்டிங்கடா அது சொல்லுங்கடா. காஷ்மீர் வேற ஒரு உலகம் மாதிரி இருக்கும். அது சொல்லு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நமக்கு அந்த பிரேக்கப் ஃபீலிங்லாம் செட்டே ஆகாது. இல்லை ஆக்சுவலி அதெல்லாம் நமக்கு படத்தில் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் நிஜத்தில் ஃபீல் பண்ண முடியாது. அதை விட அதிகமாக பண்ணிட்டா பைத்தியம். இல்லை நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஆனால் அழுக மாட்டேங்கிறோம். மனசுக்குள்ள ஒரு அழுகுறோம். அது லைட்டான ஒரு அழுகை தானே. பிட் ஆஃப் டைமோட ஆச்சுன்னா மார்னிங் 5:56 ஆச்சு. நம்மளோட ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஏர்போர்ட்டே டிராஃபிக்காக இருக்குங்க. ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. ஆமாம் மாப்பிள்ள நம்ம இங்கேயே இறங்கி டக்குன்னு இங்கே அந்த ஒரு தள்ளிட்டு போகிறதுல வச்சு அப்படியே தள்ளிட்டு போயிட வேண்டியதான். ஆமாவா டிடிஎஃப் ஸோ வந்து கீழே இறங்கிட்டு அப்படியே தள்ளிட்டு போகும்போது vlog கண்டினியூ பண்ணுறீங்க. டிடிஎஃப் இதுதான் நம்மளோட லக்கேஜஸ். இதெல்லாம் நம்ம பசங்களோட லக்கேஜஸ். அதுலேயும் வந்து பண்ண இந்த தம்பி கூட போட்டுருக்கிறது என் பேக் தான். கையில் வச்சுக்கிற ஹெல்மெட்டும் நம்ம ஹெல்மெட் தான். பயங்கரமாக குளிர்ந்து இங்கே போட்டு வாய் ஆடுதா. ஸோ சும்மா சொன்னீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உண்மையாக தான் சொல்லியிருக்கேன் போல. இந்த ஒரு பேக் மட்டும் நம்மளது இல்லை. இதுபடி எல்லாமே நம்மளோட பேக் தான்.